வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரசாந்த் கட்ஸ் யூடியூப் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த சேனல் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு உதவும் அறிவு மற்றும் பார்வைகளை பகிர்வதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. எங்கள் உள்ளடக்கங்கள் முழுமையாக கல்வி சார்ந்தவை மட்டுமே. இது இந்நிலை உலகத்தின் இளைய தலைமுறையை கற்றல் மற்றும் வளர்ச்சியில் ஈடுபடுத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எந்த வகையான வன்முறையும் கேள்விக்குறியான அல்லது ஆபாசமான உள்ளடக்கங்களை மெச்சுதல் இல்லை. எங்கள் காணொளிகளின் தொகுத்து நாங்கள் வழங்கும் ஒவ்வொரு வீடியோக்களும் உங்கள் ஆர்வத்தை ஊக்குவிக்கும். அது செயற்கையாகவும் நேர்மையாகவும் கற்றல் விதமாகத்தான் இருக்குமே தவிர எந்தவித நெகட்டிவ் அனுபவத்தை தருவதற்கில்லை. இப்போது நமது முக்கிய தலைப்புக்குள் செல்வோம். சாதனைக்காக முயற்சி செய்வதா அல்லது விபரீதத்துக்குள் செல்வோம்? ஒரே நாளில் 1000 பேருடன் உடலுறவு. லில்லி பிலிப்ஸின் சர்ச்சைக்கான முயற்சி. இன்றைய முக்கிய செய்தி பிரிட்டனில் இருந்து வருகிறது. அதாவது ஆபாச நடிகை லில்லி பிலிப்ஸின் சாதனை முயற்சி. இது தனித்துவமானது, அதே சமயம் எதிர்மையான சர்ச்சைகளும் ஏற்படுத்தியுள்ளது. இவ்வகை விபரீத முயற்சிகள் அரசியல், சமூக மற்றும் மருத்துவ கருத்துக்களில் விவாதத்திற்கு உள்ளாகின்றன. முதல் காட்சி சாதனை நோக்கி ஒரு மோசமான முயற்சி. லில்லி பிலிப்ஸ் 24 மணி நேரத்துக்குள் 1000 ஆண்களுடன் உடலுறவு கொண்டு புதிய சாதனை உருவாக்க உள்ளது என்று அறிவித்துள்ளார். இந்த நிகழ்வு 2025 ஜனவரி மாதம் நடைபெறும் என திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அவரது பேச்சில், நான் இதை சாதிப்பதில் உறுதியாக இருக்கின்றேன். இதற்காக 300 பேருடன் பயிற்சி செய்து வருகிறேன் என அவர் கூறியுள்ளார். இதை கேட்கும்போது இது சாதனையாக தோன்றலாம், ஆனால் அதன் பின்னணி மருத்துவ மற்றும் சமூக சிக்கல்களை விளைவிக்கும். மருத்துவர்கள் இந்த முயற்சியை கடுமையாக எச்சரிக்கின்றனர். இது பாலியல் நோய்களின் பரவல் ஆபத்தை அதிகரிக்க மட்டுமல்ல, உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு தீங்கு செய்யக்கூடியது என்று மருத்துவர்கள் அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. இதை செய்த முந்தைய நிகழ்வுகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. 2004 ஆண்டு போலாந்தில் லீசா ஸ்பார்க்ஸ் என்ற நடிகை 919 பேருடன் ஒரே நாளில் உடலுறவு கொண்டு சாதனை செய்துள்ளார். ஆனால் அதன் பின்னர் அவருடைய உடல்நலத்தில் பல பின்விளைவுகள் ஏற்பட்டன என்று லீசா சுயமாகவே சொன்னார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம் மனதில் சில சிக்கலான கேள்விகள் வருகிறது. இவை நாடு கடந்த திறன்கள் என்று பார்க்கலாமா, அல்லது மனித உடலின் அடிப்படை மரியாதை எதிரானது என்று சொல்லலாமா? இந்த தகவலை உங்களிடம் பகிர்ந்து நாங்கள் வேடிக்கை பார்க்கவில்லை. எதிர்மறையான நடவடிக்கைகளும் விளைவுகளும் எப்படி பாதிக்கும் என்பதை உணர்த்த இதை விவாதிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒவ்வொருவரும் நம் செயலில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், ஆனால் அது சமூக மற்றும் தனிநபர் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இவ்வகையான முயற்சிகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருப்பீங்களா, அல்லது இதை தவிர்க்க வேண்டும் என்று நினைப்பீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெறுக்காதீங்க, வெறுமென கற்றுக்கொள்ளுங்க. இன்றைய பகிர்வை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்தீர்கள், பார்த்தீர்கள், கற்றுக்கொண்டீர்கள். இது உங்கள் பிரசாந்த். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.